ஹலோ ஆல், கோல்டாக இருக்கா? டயட் ரச சாதம் சாப்பிட்லாமா? 3/4 டம்ளர் கீன்வா, 1/4 டம்ளர் எல்லாமே கலந்துருக்க பருப்பு மொத்தமாக சேர்த்து 1 டம்ளர் இருந்தது. அதனால் 2 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 1க்கு 2 டம்ளர் தண்ணி, அது கூடவே ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாம்பார் தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு 5-6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கொள்ளு வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 4-5 பல்லு பூண்டு போட்டு நல்லா வறுத்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சைடில் கொஞ்சமாக புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. புளி தண்ணி நம்மளுக்கு வேணும். இப்போ ப்ரெஷர் குக் ஆன பருப்பையும் கீன்வாவையும் நல்லா மசிச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது கூடவே புளி தண்ணியும் சேர்த்து அடுப்பில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. அது கொதிச்சிட்டு இருக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் கலந்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, ஒரே ஒரு பூண்டு, அப்புறம் நம்ம வச்சுருக்க கொள்ளு பொடி அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம கொதிச்சிட்ருக்க ரசசாத்தோட உள்ளே சேர்த்து கலந்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். லைட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். இது கூட சுட்ட பிளானை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.